இது நேத்து காலையில எடுத்த வீடியோ. அண்ணி வீட்டுக்கு பின்னாடி இந்த மாரி தான் கொஞ்சம் காடு மாரி இருக்கும். காலையில எழுந்ததுமே இந்த சூரியன பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கும். நானும் காலையில எந்திரிச்சதுமே அப்படியே வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு ஒரு சைடு ஒல ஊத்தி போட்டுட்டேன். இந்த கல்லு வச்சிருக்க அடுப்பு வந்து இப்போதைக்கு அதாவது பெரிய பானை வைக்கிறதுக்காக நாங்களா வச்சது தான். அண்ணி கிச்சன் வந்து சைடுல இருக்கு. இதுக்கு முன்னாடி நாள் சந்தையில வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோமா, காலையில மீன் குழம்பு வச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா செல்லுல சார்ஜ் இல்ல. அப்படியே தோட்டத்துக்கு போலான்ற வழியில தான் இந்த வெல்வெட் பூச்சிய பார்த்தோம். எங்க ஊர்ல வந்து வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவோம். நீங்கலாம் என்ன பேர் அதுக்கு சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு எவ்வளோ காசு வேணும்னு எழுதி வச்சுட்டு வந்தா காசு கிடைக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை. அதெல்லாம் கிடைச்சதில்ல. சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஃபன்னுக்கா அப்படி பண்றது. அண்ணி வந்துட்டு தோட்டத்துல வெண்டைக்காய் செடிலாம் நிறைய வச்சிருந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் விதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இங்க கொஞ்சம் சென்னையில கொண்டாந்து போடலாம் அப்படின்ட்டு. இந்த வாழை மரம் எல்லாமே அண்ணன் வச்சது தான். அதுல ஒரே ஒரு தார் மட்டும் நல்லா பெருசாயிடுச்சு. அதனால அண்ணி கட் பண்ண சொல்லிட்டாங்களா, அதையும் எடுத்துட்டு அதுல இருந்து தண்டெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அக்டோபர் 15 அண்ணனுக்கு கிருப இருக்கு. அன்னைக்கு எல்லாருமே ரிட்டர்ன் ஊருக்கு வரணும். சரி, அது வரைக்கும் இங்க இருந்து என்ன பண்றதுன்னு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அங்க வந்து சிவகங்கையில தான் பஸ் ஏறணும். மாலினி, யசோதா, மீனாட்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். மீண்டும் சந்திப்போம். டாடா.